10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Example 10.28 பாருங்க. A radioactive isotope has an initial mass 200 mg. ஓகேவா, இனிஷியல் மாஸ் என்ன சொல்கிறாங்க, ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்புக்கான இனிஷியல் மாஸ் 200 அப்படிங்கிறாங்க. ஓகே, விச் 2 years later is 50 mg. ஓகே, 2 years later அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு அதனுடைய மாஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 50 mg அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ ரேடியோ ஆக்டிவ்கான இனிஷியல், அந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்புக்கான இனிஷியல் மாஸ் கொடுத்துருக்குறாங்க என்னென்னு 200 அப்படின்னு. 2 years கழிச்சு அதனுடைய மாஸ் என்ன சொல்கிறாங்க, 50 mg அப்படிங்கிறாங்க. ஓகே, என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப். ஓகே, அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப் அப்படின்னா ஐசோடோப்புக்கான மாஸ் அதான் அங்கே. ஓகே, அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப்னா அமௌண்ட்டுன்னு இருக்கக்கூடாது, இங்கே அமௌண்ட் மீன்ஸ் மாஸ். ஓகேவா, அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப் அப்படின்னா மாஸ் ஆஃப் த ஐசோடோப் கேட்குறாங்க. ரிமைனிங் அட் எனி டைம் டி. அப்போ என்னென்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். எனி டைம் டி, அப்போ டீங்கிற டைமில் அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப் அப்படிங்கிறது கரெக்டாக, அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, டீங்கிற டைமில் அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப் அப்படின்னா அப்போ ஏ தானே. நம்ம இப்போ சப்போஸ் யூ டேக் அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஏக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அதாங்க விஷயம். சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப் அப்படிங்கிறாங்க. அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப் அப்படிங்கிறது ஏ அப்படின்னு சப்போஸ் யூ டேக் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அப்போ டீங்கிற டைமில் ரிமைனிங் அட் எனி டைம் டி, அப்போ டீங்கிற டைமில் அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப், அப்போ டீங்கிற டைமில் ஏக்கான ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரியா, ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப் ரிமைனிங் அட் எனி டைம் டி அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா எனி டைம் டி, டீங்கிற டைமில் எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கோ, அந்த டைம் டி. சப்போஸ் யூ டேக் டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டீங்கிற டைமில் அமௌண்ட் ஆஃப் ஐசோடோப் ஏங்கிறதுக்கான வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரியா, ரைட். வாட் இஸ் இட்ஸ் ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் இட்ஸ் ஹாஃப் லைஃப். ஓகே, அப்போ ஹாஃப் லைஃப் அப்படின்னா ஹாஃப் லைஃப்பில் அது எவ்வளோ இருக்கும், இன்னும் சொல்ல போனால் ஹாஃப் லைஃப். ஓகே, ஹாஃப் லைஃப் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்களேன், இனிஷியலாக எவ்வளோ இருக்குது, அது 200 mg இருக்குது. ஓகே, இனிஷியலாக எவ்வளோ இருக்குது, 200. அதில் ஹாஃப் அப்படின்னு என்ன வரும், 100ஆ. இனிஷியலாக இருக்கக்கூடிய மாசு 200, அதில் ஹாஃப் அப்படின்னா என்ன வரும் உனக்கு, 100. ஓகே, அப்போ 100 வரப்போ அதனுடைய லைஃப் டைம். ஓகே, ஹாஃப் லைஃப் அப்படின்னா ஹாஃப் குறையிறதுக்கு இனிஷியலாக இருக்கிறதுல அது ஹாஃப் குறையிறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் கேட்குறாங்க. வாட் இஸ் இட்ஸ் ஹாஃப் லைஃப். ஹாஃப் லைஃப் அப்படின்னா அந்த இடத்துல டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஹாஃப் லைஃப் இப்போ பாதி குறையத்துக்குரிய டைம். ஹாஃப் லைஃப் மீன்ஸ் என்ன உங்களுக்கு, அது இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எவ்வளோ சொல்கிறாங்க, இனிஷியலாக 200, அந்த 200ல் ஹாஃப் லைஃப், அப்போ ஹாஃபாக குறையத்துக்குரிய லைஃப் டைம். ஓகே, ஹாஃப் லைஃப் மீன்ஸ் அந்த 200 mgயில் பாதி குறையணும். 200 mgயில் பாதின்னு என்னது, 100. அப்போ 100 அப்படிங்கிறதுக்கான லைஃப் டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ ஏ ஈக்குவல் டு 200, ஏ ஈக்குவல் டு இனிஷியலாக 200ஆ, அப்போ ஏ ஈக்குவல் டு 100 அப்படிங்கிறப்ப அதனுடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஏ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் ஹேஸ் அன் இனிஷியல் மாஸ் 200 mg அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, as an initial mass 200. அப்போ இனிஷியலாக இருக்கக்கூடிய மாஸ் என்னன்னு சொல்கிறாங்க அவங்க, 200, which 2 years later is 50 mg அப்படிங்கிறாங்க. 2 வருஷம் கழிச்சு அந்த மாஸுக்கான மாஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, 50 mg அப்படிங்கிறாங்க. இனிஷியல் அப்படிங்கிறப்ப, இனிஷியல் மீன்ஸ் அப்போ டைம் என்னென்னு எடுத்துக்கிறீங்க, 0. அப்போ டைம் 0 அப்படிங்கிறப்ப மாஸ் என்ன உங்களுக்கு அப்படின்னா 200 mg. ஓகேவா, ரைட். which 2 years later 2 வருஷம் கழிச்சு, அப்போ டைம் t = 2 அப்படிங்கிறப்ப உனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா மாஸ் அப்படிங்கிறது 50 mg அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ t = 2ங்கிறப்ப உங்களுக்கு என்ன அப்படின்னா ஏ மாஸ் அப்படிங்கிறது 50. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப். அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப் மீன்ஸ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப். ஓகே, ரிமைனிங் அட் எனி டைம் டி, அப்போ டீங்கிற டைமில் மாஸ் ஆஃப் த ஐசோடோப்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னது, ஈக்குவேஷன். எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் இங்கே என்ன உனக்கு, ஈக்குவேஷன் என்னன்னா அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப், தட் மீன்ஸ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப். ஓகேவா, மாஸ் ஆஃப்
ஆஃப் த ஐசோடோப் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அப்போ ஐசோடோப்புக்கான அந்த மாஸ் ஆஃப் த ஐசோடோப்புக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும் டீங்கிற டைமில். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் இட்ஸ் ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறாங்க. அப்போ அது இனிஷியலாக 200 இருக்குது, அது ஹாஃப் குறையணும். இதில் ஹாஃப் என்ன, 200ல் ஹாஃப் 100. கரெக்டாக? 200 இனிஷியலாக 200 இருக்குது, ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறாங்க. ஹாஃப் குறையிறதுக்கான லைஃப் டைம் கேட்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் வாட் இஸ் இட்ஸ் ஹாஃப் லைஃப். ஹாஃப் லைஃப் மீன்ஸ் கீழே பாருங்களேன், ஹாஃப் லைஃப் மீன்ஸ் த டைம் டேக்கன் ஃபார் த ரேடியோ ஆக்டிவிட்டி ஆஃப் எ ஸ்பெசிஃபைடு ஐசோடோப் டு ஃபால் டு ஹாஃப் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரிஜினல் வேல்யூவில் இருந்து ஹாஃப் குறையிறதுக்கு, கரெக்டாக, ஒரிஜினல் வேல்யூவில் இருந்து ஹாஃப் குறையிறதுக்கு, கரெக்டாக, fall to half. அப்போ என்ன மீனிங், ஒரிஜினல் வேல்யூல இருந்து ஹாஃப் குறையிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் டேக்கன் அப்படிங்கிறதான் என்னன்னு சொல்கிறாங்க, ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அவங்களே கொடுத்தாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் இட்ஸ் ஹாஃப் லைஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹாஃப் லைஃப் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரிஜினல் வேல்யூனா இங்கே எவ்வளோ இருக்குது, இனிஷியலாக 200, பாதினா ஒரு 100. அப்போ 100 வரத்துக்குரிய டைம் டேக்கன் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 100 வரத்துக்கான டைம் டேக்கன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியுதா? ரைட். சொல்யூஷன் பாருங்கள். லெட் ஏ பி த மாஸ் ஆஃப் த ஐசோடோப் அட் எனி டைம் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக? ஏ பி த மாஸ் ஆஃப் த ஐசோடோப் அட் எனி டைம் டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரைட்டு. அடுத்து ரேட் ஆஃப் சேஞ்ச். அடுத்து என்ன சொல்லுவீங்க, ஏங்கிறது ஐசோடோப்போட மாஸ். அப்போ அதில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் எதை பொறுத்து வரும் உங்களுக்கு, ஐசோடோப் இருக்கக்கூடிய மாஸை பொறுத்து தான் குறையும். ஓகே, ஐசோடோப்பில் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது எதுக்கு ப்ரொபோஷனாக இருக்கும், அதில் வரக்கூடிய மாஸுக்கு தான் ப்ரொபோஷனல். கரெக்டுங்களா? ஐசோடோப்பில் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்சுங்கிறது எதை பொறுத்து இருக்கும், அது எவ்வளோ இனிஷியலாக இருக்கோ அதை பொறுத்து தான் அது என்ன ஆகிட்டு இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதான் இங்கே. அப்போ டிஏ பை டிடி, ஏங்கிறது மாஸ் ஆஃப் த ஐசோடோப். அப்போ அதில் வரக்கூடிய ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது ப்ரொபோஷனல் டு த மாஸ் ஆஃப் த ஐசோடோப். கரெக்டாக? அப்போ டிஏ பை டிடி ப்ரொபோஷனல் டு ஏ. கரெக்டாக? டிஏ பை டிடி ப்ரொபோஷனல் டு ஏ. ஓகேங்களா? ரைட். இப்போ இதில் ப்ரொபோஷனல் கேன்சல் பண்ணுறப்ப ஈக்குவல் டு கே அப்படின்னு நம்ம எழுதுவோமா, ஈக்குவல் டு கேஏ அப்படின்னு எழுதுவோம். பட் இது என்ன அப்படின்னா வெயிட், இதில் மாஸ் பாருங்களேன் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கா இல்லையா. மாஸ் பார்த்தீங்கன்னா 200 mg இனிஷியல், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 years கழிச்சு 50 அப்படிங்கிறாங்க. கரெக்டான்னு பாருங்கள். கொஷினில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 200, 2 years கழிச்சு என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க, 50 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு. ஓகே, அப்போ மாஸ் என்ன ஆகுது உங்களுக்கு, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மாஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இது என்ன ப்ராப்ளம், டிகே ப்ராப்ளம். இன்னும் சொல்ல போனால் ரேடியோ ஆக்டிவ் டிகே ப்ராப்ளம். கரெக்டு தானே? ரேடியோ ஆக்டிவ்கான டிகே ப்ராப்ளம். அப்படி வந்துச்சுன்னா அப்போ எப்படி எழுதுவீங்க இந்த இடத்துல, -KA அப்படின்னு போடுவீங்களா. ஏன்னா டிகே ப்ராப்ளம், மாஸ் என்ன ஆகிட்டே இருக்குது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டிக்ரீஸ் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த டிஏ பை டிடி ஈக்குவல் டு கேஏ, அந்த கேவை என்னென்னு போடுவீங்க நீங்கள், -K அப்படின்னு போடுவீங்க. கரெக்டாக? முன்னாடியே சொல்லியிருப்போம், அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோஷனாலிட்டி, ப்ரொபோஷனல் அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த ப்ரொபோஷனலுக்கு பதிலாக என்னென்னு எழுதுவீங்க, டிஏ பை டிடி ஈக்குவல் டு கேஏ அப்படின்னு போடுவோம். அந்த கே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவில் வரும். எப்போ இன்க்ரீஸிங்காக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், டிக்ரீஸிங்காக இருந்துச்சுன்னா -K போடுங்கன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? அப்போ டிஏ பை டிடி ஈக்குவல் டு இங்கே என்ன வருது, மாஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறனால இது டிகே ப்ராப்ளம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரொபோஷனல் கேன்சல் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கேன்னு போடுறப்ப இங்கே என்ன போடணும், நீங்கள் -KA போடணும். சரியா? டிஏ பை டிடி ஈக்குவல் டு -KA அப்படின்னு போடுறீங்க. K greater than 0 அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே, இது மறந்துடக்கூடாது. இன்க்ரீசிங் ப்ராப்ளமாக இருந்தால் டிஏ பை டிடி ஈக்குவல் டு KA அப்படின்னு போடுவீங்க. இது டிக்ரீசிங் ப்ராப்ளம், மாஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ டிக்ரீசிங் ப்ராப்ளம். அப்போ என்ன போடணும், டிஏ பை டிடி ஈக்குவல் டு இந்த ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு என்ன போடுறீங்க, -K அப்படின்னு போடுறீங்க. புரியுதா? இன்க்ரீசிங் ப்ராப்ளம் வந்தால் ஈக்குவல் டு KA. ஓகே, சப்போஸ் டிக்ரீசிங் ப்ராப்ளம் வந்தால் டிஏ பை டிடி ஈக்குவல் டு -KA அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே, ரைட். இந்த கேவும் ஏவும் மல்டிப்ளை, ஏவை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ டிஏ பை ஏ கிடைக்குமா, ஈக்குவல் டு -K. இந்த டிடி இந்த சைடு கொண்டு வந்துடலாமா, ரைட். கொண்டு வந்துட்டு ரெண்டு பக்கமும் இன்டகரல் அப்ளை பண்ணுறேன். அப்போ இன்டகரல் டிஏ பை ஏ ஈக்குவல் டு -K இன்ட்டு டிடி அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட். டிஏ பை ஏ 1/Aவை இன்டகரல் பண்ண என்ன கிடைக்கும், log A. அப்போ டிஏ பை ஏவை இன்டகரல் பண்ண என்ன கிடைக்கும், log A அப்படிங்கிறது. log A ஈக்குவல் டு -K இன்ட்டு இன்டகரல் டிடி என்ன கிடைக்கும், T. கரெக்டு தானே? இன்டகரல் டிடி என்ன கிடைக்கும், T.
அப்போ மைனஸ் கேடி ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ லாக் ஏ ஈக்குவல் டு மைனஸ் கேடி ப்ளஸ் சி அப்படின்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? ரைட், நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப், தட் மீன்ஸ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப், அதாவது ஏக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். டீங்கிற டைமில் ஏக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவோட வேல்யூ வேணும் இல்லையா? ஏவோட வேல்யூ வேணும் அப்படின்னா இங்கே லாக் ஏ இருக்குது. கரெக்டாக? ஏ தான் வேணும், லாக் ஏ இருக்குது. அப்போ என்ன செய்யற, லாகை ரிமூவ் பண்ணோம்னா போத் சைஸ் இ பவர் அப்ளை பண்ணலாமா? அதான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, அப்போ இம்ப்ளைஸ் இ பவர் லாக் ஏ ஈக்குவல் டு இ பவர், இங்கே வரக்கூடிய டேர்ம் என்ன இருக்குது, மைனஸ் கேடி ப்ளஸ் சி. அப்போ இ பவர் மைனஸ் கேடி ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இ பவர் லாக் ஏ ஈக்குவல் டு போத் சைஸ் எக்ஸ்பொனன்ஷியல் எடுத்துருக்கிறேன். இ பவர் லாக் ஏ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் கேடி ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே, இது எப்படி எழுதிக்கலாம்? இ பவர் மைனஸ் கேடி ப்ளஸ் சியை இ பவர் மைனஸ் கேடி இன்ட்டு இ பவர் சி அப்படின்னு எழுதிக்கலாமா? மல்டிப்ளையில் பேஸ் சேம் அந்த பவர் அண்ட் என்ன செஞ்சுருப்போம், ஆட் பண்ணியிருப்போம். இங்கே அடிஷனில் இருக்குது. நான் என்ன செய்கிறேன், தனித்தனியாக மல்டிப்ளையில் எழுதிக்கிறேன். சரிங்களா? இங்கே அடிஷனில் இருக்குது, தனித்தனியாக மல்டிப்ளையில் எழுதிக்கிறேன். அப்போ இ பவர் மைனஸ் கேடி இன்ட்டு இ பவர் சி அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இ பவர் சி அப்படிங்கிறது என்னென்னு தெரியும், கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் எப்படி எழுதிக்கலாம், சின்னு எழுதிக்கலாமா? இ பவர் சிங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் அது என்னென்னு எழுதிக்கிறேன், சி அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ இ பவர் சியை சின்னு எழுதி ரிமைனிங் இருக்கக்கூடிய இ பவர் மைனஸ் கேடி எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போ இ பவர் லாக் ஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, சி இ பவர் மைனஸ் கேடி அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ரைட், இந்த பக்கம் பாருங்கள், இ பவர் லாக் ஏ, ஈயும் லாகு ஒன்றுக்கு ஒன்று என்னது, இன்வர்ஸ். அப்போ கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும், ஏன்னு கிடைக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு இங்கே வரக்கூடிய டேர்ம் சி இ பவர் மைனஸ் கேடி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஏவோட வேல்யூ கிடைச்சிச்சு என்னென்னு, ஏ ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் கேடி அப்படின்னு. சரிங்களா? ஈக்குவேஷன் நம்பர் என்னென்னு எடுத்துக்கிறேன், 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரைட், அடுத்து பாருங்கள், சம்மில் என்ன சொல்லிக்கிறாங்க, இனிஷியல் டைம், இனிஷியல் அப்படிங்கிறப்ப மாஸ் என்ன சொல்லிக்கிறாங்க, 200. டேபிளில் பார்த்தீங்கன்னா அதான் இங்கே போட்டுப்பேன். இனிஷியல் டைம் 0, இனிஷியல் அப்படின்னாவே டி என்ன எடுத்துக்கணும், 0ன்னு எடுத்துக்கணும். டி 0ங்கிறப்ப அமௌண்ட் அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் த மாஸ், அதாவது மாஸ் ஆஃப் ஐசோடோப் என்னென்னு சொல்லிக்கிறாங்க, 200. அப்போ ஏங்கிறது 200. ஓகேவா? அடுத்து 2 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, அமௌண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ 50 அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்போ டைம் 0 அப்படிங்கிறப்ப ஏ 200. அடுத்து டி ஈக்குவல் டு 2 இயர்ஸ் கழிச்சு என்ன சொல்கிறாங்க, மாஸ் அப்படிங்கிறது 50ங்கிறாங்க. அப்போ டி ஈக்குவல் டு 2ங்கிறப்ப ஏவோட வேல்யூ 50 அப்படின்னு. சரியா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அவங்க அப்படின்னா, ஏக்கான ஈக்குவேஷன், ஜென்ரல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அமௌண்ட் ஆஃப் த மாஸுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் இட்ஸ் ஹாஃப் லைஃப். ஓகே, ஹாஃப் லைஃப்னா என்னது, அது வெயிட் எவ்வளோ இருக்குது, 200 இருக்கா, அதில் ஹாஃப்னா என்னது, 100. அப்போ 100 அப்படிங்கிறப்ப டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப் அப்படிங்கிறது 100 அப்படிங்கிறப்ப டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட், ஃபஸ்ட்டு பாருங்கள், when t ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப ஏவோட வேல்யூ 200 அப்படின்னு. ஓகேங்களா? ரைட், அதான் இங்கே எழுதியிருக்கேன். when t ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப ஏ ஈக்குவல் டு 200 அப்படின்னு. t ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப ஏ ஈக்குவல் டு 200. ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணலாமா? ஏக்கு 200 போடுங்க, 200 ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் கே இன்ட்டு டியோட வேல்யூ 0 அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இ பவர் மைனஸ் கே இன்ட்டு 0 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், இ பவர் 0ன்னு கிடைக்குமா? 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ சி இ பவர் 0, சி இ பவர் 0 அப்படின்னா இ பவர் 0 வேல்யூ 1, சி இன்ட்டு 1 என்ன கிடைக்கும், சி. அப்போ சி என்ன கிடைக்குது, 200 அப்படின்னு கிடைக்குது. சரியா? சியோட வேல்யூ என்ன கிடைக்குது, 200 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் சி ஈக்குவல் டு 200 அப்படின்னு சொல்லிட்டு எதில் அப்ளை பண்ணுறீங்க நீங்கள், ஈக்குவேஷன் 1ல் போடுறீங்க நீங்கள். கரெக்டாக? அப்போ சிக்கு 200 போட்டிங்கன்னா ஏ ஈக்குவல் டு 200 இ பவர் மைனஸ் கேடி அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக? அப்போ ஏ ஈக்குவல் டு 200 இ பவர் மைனஸ் கேடி அப்படின்னு கிடச்சிருச்சு. சரிங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் என்ன எடுத்துக்கிறீங்க, 2 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ரைட், அடுத்து பாருங்க டேபிளில் when t ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறப்ப ஏ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிக்கிறாங்க, 50 அப்படிங்கிறாங்க. ஓகே, when t ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறப்ப ஏ ஈக்குவல் டு 50 அப்படின்னு. ஓகே, ஈக்குவேஷன் 2ல் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஓகே ஈக்குவேஷன் 2ல் டீக்கு 2 அப்படின்னும் ஏக்கு 50 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். ஓகே, when t ஈக்குவல் டு 2 ஏ ஈக்குவல் டு 50 அப்படின்னு ஈக்குவேஷன் 2ல் போடுறேன். போட்டால் ஏக்கு 50 போட்டால் 50 ஈக்குவல் டு 200 இ பவர் மைனஸ் கே இன்ட்டு டியோட வேல்யூ 2. அப்போ இ பவர் மைனஸ் 2 இன்ட்டு கே 2கேன்னு கிடைக்குமான்னு பாருங்கள்.
ஓகே அப்போ 50 ஈக்குவல் டு டி வென் டீக்கு 2 அப்படின்னும் ஏக்கு 50 அப்படின்னு ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே 50 ஈக்குவல் டு 200 இ பவர் மைனஸ் 2k அப்படின்னு கிடைக்கும் சரியா. அப்போ இ பவர் மைனஸ் 2k வேல்யூ தான் வேணும், நமக்கு தேவை கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இ பவர் மைனஸ் 2k மட்டும் வச்சுக்கோ. அப்போ இந்த 200 இந்த சைடு கொஞ்சம் ஆடும் 50 டிவைட் பை 200 வருமா. அப்போ இ பவர் மைனஸ் 2k ஈக்குவல் டு 50 டிவைட் பை 200 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 1/4 அப்படின்னு 50 ஆலே டேரெக்டாக கேன்சல் பண்ணு 1/4 அப்படின்னு கிடைக்கும் சரியா. அப்போ இ பவர் மைனஸ் 2k ஈக்குவல் டு 1/4 அப்படிங்கிறது சரிங்களா. ரைட் நமக்கு தேவை கேவோட வேல்யூக்கு வேணும். கேவோட வேல்யூ வேணும்னா இங்கே பாருங்களேன் இ பவர் மைனஸ் 2k அப்போ இ கேன்சல் ஆகணும். இ கேன்சல் ஆகணும் போத் சைட்ஸ் அப்போ என்ன அப்ளை பண்ணுவீங்க லாக் ஓகே. அப்போ லாக் இ பவர் மைனஸ் 2k ஈக்குவல் டு லாக் இங்கே வரக்கூடிய டேர்ம் 1/4 போத் சைட்ஸ் லாக் அப்ளை பண்ணிக்கிறேன். லாக் இ பவர் மைனஸ் 2k ஈக்குவல் டு லாக் 1/4 அப்படின்னு கரெக்டுங்களா. இப்போ லாகும் எக்ஸ்பொனென்ஷியலும் ஒன்றுக்கு ஒன்று என்ன உங்களுக்கு இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடுமா. அப்போ எது மட்டும் கிடைக்கும் மைனஸ் 2k மட்டும் கிடைக்கும் ஓகே. மைனஸ் 2k ஈக்குவல் டு லாக் 1/4 அப்படிங்கிறது. லாக் 1/4 எப்படி எழுதிக்கலாம் நீங்கள் லாக் a/b டிவைடில் இருந்துச்சுன்னா தனித்தனியாக மைனஸ் போட்டு எழுதிக்கலாம் இல்லையா. மல்டிப்ளையில் இருந்தால் ப்ளஸ் போட்டு எழுதுவீங்க, டிவைடில் இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க தனித்தனியாக மைனஸ் போட்டு எழுதுவேன். அப்போ லாக் 1 மைனஸ் லாக் 4 அப்படிங்கிறது ஓகே. அப்போ லாக் போத் சைட்ஸ் லாக் அப்ளை பண்ணுறேன். லாக் இ பவர் மைனஸ் 2k ஈக்குவல் டு லாக் 1/4 அப்படின்னு கிடைக்குது. இங்கே லாகும் எக்ஸ்பொனென்ஷியலும் கேன்சல் ஆகிடுது இப்போ மைனஸ் 2k மட்டும் கிடைக்குது ஈக்குவல் டு இது எப்படி எழுதிக்கிறேன் லாக் 1 மைனஸ் லாக் 4 அப்படின்னு ஓகே. ரைட் இந்த மைனஸை ரிமூவ் பண்ணுறேன். மைனஸை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன செய்யலாம் நீங்கள் ஓகே. மைனஸ் இங்கே ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் டு 2k இல்லைன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணு. மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது 2kன்னு வரும் ஈக்குவல் டு இந்த இது என்ன ஆகிடும் லாக் 1 நெகட்டிவில் வரும் லாக் 4 என்ன ஆகிடும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதை முன்னாடி எழுதிக்கிறேன். அப்போ 2k ஈக்குவல் டு இங்கே வரக்கூடிய லாக் 4 பாசிட்டிவ் அதை முன்னாடி எழுதிக்கோ லாக் 4 இந்த லாக் 1 என்ன ஆகிடும் மைனஸில் வரும். அப்போ மைனஸ் லாக் 1 ஓகேவா. மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறப்ப லாக் 1 நெகட்டிவ்லையும் இந்த லாக் 4 பாசிட்டிவும் மாறிடும், அதுதான் முன்னாடி எழுதிக்கிறேன். அப்போ 2k ஈக்குவல் டு லாக் 4 மைனஸ் லாக் 1 அப்படிங்கிறது ஓகே. ரைட் லாக் 1ஓட வேல்யூ என்னன்னு தெரியும் 0. அப்போ 2k ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் லாக் 4 மட்டும் கிடைக்கும் ஓகே. 2k ஈக்குவல் டு லாக் 4 அப்படின்னு ஓகே. அப்போ k வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். k வேல்யூ வேணும் இந்த 2 இந்த சைடு கொண்டு தான் என்ன ஆகிடும் உனக்கு 2வும் kவும் மல்டிப்ளை இந்த கொண்டா என்ன ஆகிடும் உனக்கு 1 டிவைடில் வருமா. அப்போ k ஈக்குவல் டு 1/2 லாக் 4 அப்படிங்கிறது ஓகே. k ஈக்குவல் டு 1/2 லாக் 4 அப்படிங்கிறது சரியா. k ஈக்குவல் டு 1/2 லாக் 4. இப்போ இந்த என்ன செய்யற லாகில் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா பவருக்கு கொண்டு போய்க்கலாமா. அப்போ என்ன வரும் லாக் 4 பவர் 1/2ன்னு கிடைக்குமான்னு பாருங்கள் ஓகே. இந்த லாகில் முன்னாடி இருந்துச்சுன்னா பவருக்கு கொண்டு போய்க்கலாம். பவருக்கு கொண்டு போகிறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னா லாக் 4 பவர் இந்த 1/2 முன்னாடி இருந்துச்சுன்னா 4 பவர் 1/2 4 பவர் 1/2 அப்படிங்கிறது என்னென்னு தெரியும் லாக் ரூட் 4 அப்படின்னு எழுதிக்கலாமா. 4 பவர் 1/2 1/2னா ரூட்டு தானே. அப்போ லாக் ரூட் 4 ரூட் 4க்கு வேல்யூ 2 அப்போ என்ன கிடைக்குது 2 அப்படின்னு. அப்போ கே வேல்யூ என்ன கிடைக்குது லாக் 2 அப்படின்னு கிடைக்குது சரியா. கே வேல்யூ லாக் 2 அப்படின்னு கிடைக்குது சரியா. ரைட் அப்போ கேவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. கேவோட வேல்யூ என்ன செய்கிறேன் அப்படின்னா ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுறேன் நான் சரிங்களா. ஈக்குவேஷன் 2ல் கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் ஏ ஈக்குவல் டு 200 இ பவர் மைனஸ் கேவோட வேல்யூ என்ன லாக் 2வா. அப்போ லாக் 2 இன்ட்டு டி அப்படின்னு. அப்போ a ஈக்குவல் டு 200 இ பவர் மைனஸ் கேவோட வேல்யூ என்ன லாக் 2வா லாக் 2 இன்ட்டு டி அப்படிங்கிறது ஓகே. அப்போ ஏ நம்மளுக்கு தேவை என்னது ஜென்ரல் ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அவங்க ஜென்ரல் ஈக்குவேஷன் கேட்டிருக்கிறாங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் மீன்ஸ் ஏக்கான ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அப்போ ஏக்கான ஈக்குவேஷன் அப்படிங்கிறது டீங்கிற டைமில் ஏக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க. அமௌண்ட் ஆஃப் ஐசோடோப்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. அப்போ ஏ ஈக்குவல் 200 இ பவர் மைனஸ் 2 ஓகே லாக் 2 இன்ட்டு டீன்னு கிடைக்குது. ஈக்குவேஷன் ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதுறப்ப இந்த ஏவை என்னென்னு எழுதுறீங்க ஏ ஆஃப் டி. ஏன்னா அமௌண்ட் எதை பொறுத்து இதாகும் ஒவ்வொரு இயரும் உனக்கு என்ன ஆகிட்டே இருக்கும் சேஞ்ச் ஆகிட்டு அதான் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஓகே. அப்போ ஏவை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா ஏ ஆஃப் டி ஃபார் ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ அமௌண்ட்டு. சப்போஸ் செகண்ட் இயர்னால் டிக்கு 2 போட்டிங்கன்னா இது என்ன கிடச்சிரும் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும். தேர்ட் இயரில் என்ன அமௌண்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஐசோடோப் என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சரியா. அப்போ ஏங்கிறதுக்கு பதிலாக இங்கே என்ன போட்டுக்கிறேன் ஏ ஆஃப் டி. ஏ ஆஃப் டி மீன்ஸ் என்ன அப்படின்னா டிக்கு 1 போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் அமௌண்ட் ஆஃப் த மாஸ். டிக்கு 2 போட்டிங்கன்னா செகண்ட் இயரில் அமௌண்ட் ஆஃப் த மாஸ். டிக்கு 3 போட்டால் தேர்ட் இயரில் அமௌண்ட் ஆஃப் த மாஸ் அப்படிங்கிறது கிடச்சிடும் சரிங்களா. அப்போ ஏ ஆஃப் டி ஈக்குவல் டு 200 இ பவர் இந்த டீயை முன்னாடி கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ இ பவர் மைனஸ் டி இன்ட்டு லாக் 2 அப்படிங்கிறது ஓகேவா. இஸ் த
மாஸ் ஆஃப் த ஐசோடோப் ரிமைனிங் ஆஃப்டர் TS. அப்போ TSல உங்களுக்கு வர அமௌண்ட் ஆஃப் த மாஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? நீ கேட்கலாம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேயே ஸ்டாப் பண்ணிக்கலாமே அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா A = C e பவர் -KT அப்படின்னு வந்திருக்குது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஏக்கான ஈக்குவேஷன், அவ்வளோதான். இதில் ஜென்ரல் ஈக்குவேஷன் கேட்டாங்க அப்படின்னா எப்பொழுதுமே இங்கே பாருங்கள் C இருக்கா, அந்த Cக்கான வேல்யூ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா K, Cயும் Kயும் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணினா தான் உனக்கு என்ன கிடைக்கும், ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? எப்பொழுதுமே ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது கேட்குறாங்க டீங்கிற டைமில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த C கான்ஸ்டன்ட் Cக்கான வேல்யூ, இங்கே வரக்கூடிய கேவுக்கான வேல்யூ நீ என்ன செய்யணும், ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷன் 1ல் போடணும். அதுக்கு தான் என்ன செஞ்சுருக்கேன், 1T 0 அப்படிங்கிறப்ப A 200 அப்படின்னு போட்டப்ப C வேல்யூ கிடைக்குது. Cயை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல் போட்டப்ப A = 200 e பவர் -KTன்னு கிடச்சிச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் T = 2 A = 50 அப்படின்னு சொல்லி போட்டப்ப கே வேல்யூ என்ன கிடச்சிச்சு, log 2ன்னு கிடச்சிச்சு. அது ஈக்குவேஷன் 2ல் போடுறப்ப A of T அப்படிங்கிறது = 200 e பவர் -T × log 2 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ரைட். செகண்ட் என்ன கேட்குறாங்க அவங்க, ஹாஃப் டைம், ஹாஃப் லைஃப் கேட்குறாங்க. அதாவது அது இனிஷியலாக 200 இருக்குது. ஓகே, அதுக்கு பாதி குறையிறதுக்கான டைம் கேட்குறாங்க. பாதி குறையுது அப்படின்னா இனிஷியலாக 200, அப்போ பாதி குறையுது அப்படிங்கிறப்ப அங்கே என்ன வரும், 100. அப்போ A 100 அப்படிங்கிறப்ப T என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ வேன் A = 100 அப்படிங்கிறப்ப டு ஃபைண்ட் Tயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா? ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஈக்குவேஷன் 2ல் ஏக்கு 100 அப்படி போடுறேன். ஏக்கு 100 போட்டால் 100 = 200 e பவர் -KT அப்படின்னு கிடைக்குமா உங்களுக்கு? ரைட். e பவர் -KT நமக்கு தேவை என்ன வேணும், Tயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ e பவர் -KT இந்த 100 இது ரெண்டு மல்டிப்ளையில் இருக்கா, 200 இதுவும் இந்த சைடு கொஞ்சம் டிவைடில் வருமா, அப்போ 100 / 200 சிம்ப்ளை பண்ணால் 1/2 அப்படின்னு. அப்போ e பவர் -KT = 1/2ன்னு கிடைக்கிது. ஓகே, நம்மளுக்கு தேவை T வேல்யூ. அப்போ E கேன்சல் ஆகணும். E கேன்சல் ஆகும், போத் சைட்ஸ் என்ன எடுப்பீங்க, லாக் எடுக்கலாமா? அப்போ log e பவர் -KT = log 1/2 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இப்போ இந்த log 1/2 எப்படி எழுதிக்கலாம், நீங்கள் log A/B டிவைடில் இருந்துச்சுன்னா தனித்தனியாக மைனஸ் போட்டு எழுதலாமா? அப்போ log 1 - log 2 அப்படிங்கிறது. ஓகே, log 1/2 எப்படி எழுதிக்கிறேன், log 1 - log 2. ரைட். இங்கே லாகும் எக்ஸ்பொனென்ஷியல் ஒன்றுக்கு ஒன்று இன்வெர்ஸ் கேன்சல் ஆகி எது மட்டும் கிடைக்கும், -KT மட்டும் கிடைக்கும். அப்போ -KT = log 1 - log 2. பட் log 1 வேல்யூ என்னன்னு தெரியும், 0. அப்போ 0 - log 2 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, -KT = 0 - log 2. போத் சைட்ஸ் நெகட்டிவ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா KT = log 2 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு தேவை T. அப்போ T = K T மல்டிப்ளை இந்த கொஞ்சம் டிவைடில் வருமா? அப்போ T = 1/K × log 2. ஓகே, ரைட். கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம், என்னென்னு log 2 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அப்போ T = log 2 / கேவோட வேல்யூ log 2. log 2 கேன்சல் ஆச்சுன்னா அப்போ T = என்ன கிடைக்கும், 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1 இயரில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான அந்த மாஸ் அப்படிங்கிறது பாதியாக குறையும் அப்படிங்கிறாங்க. சரியா? உனக்கு கொஷினை பார்த்தோன்னே சொல்லிடலாம், 1 இயரில் அமௌண்ட் ஆஃப் த மாஸ் என்ன ஆகும், உனக்கு பாதி குறையும் அப்படின்னு. ஓகே, கொஷின்லேயே பார்த்தோன்னே சொல்லிடலாம். வேன் A இப்போ பார்த்தீங்கன்னா 200 இருக்குது இனிஷியல், 2 இயர்ஸ் கழிச்சு உனக்கு 50 அப்படிங்கிறாங்க. ஓகேவா? 2 இயர்ஸ் கழிச்சு 50. அப்போ 1 இயரில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, ஓகே, அதாங்க 1 இயரில் 100. அப்போ 100ல் பாதி பார்த்தீங்கன்னா என்ன வரும், 50. அதானே 2 இயர்ஸு. ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இல்லைனாலும் இந்த இடத்துல ஆன்சர் பாருங்கள், 1 இயரில் அமௌண்ட் ஆஃப் த ஐசோடோப் அப்படிங்கிறது என்ன ஆகும், உனக்கு பாதியாக குறையும் அப்படிங்கிறது ரிசல்ட். சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், தேர்டு சம். எக்ஸசைஸில் தேர்டு சம். த ஈக்குவேஷன் ஆஃப் electromotive force for an electric circuit containing resistance and self inductance is capital E equal to கரெக்டாக எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. கேபிட்டல் E ஈக்குவல் டு RI + L × DI/dt அப்படிங்குது. வேர் இதில் E அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறாங்க, இந்த ஈக்குவேஷனில் E அப்படிங்கிறது சொல்கிறாங்க என்னென்னு, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். அடுத்து இஸ் கிவன் டு த சர்க்கியூட் R அப்படிங்கிறாங்க. ஓகே, R அப்படிங்கிறது சர்க்கியூட் இஸ் த, ஓகே, கிவன் டு த சர்க்கியூட் R இஸ் த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. கேபிட்டல் R அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அண்ட் L இங்கே வரக்கூடிய L அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இண்டக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இண்டக்ஷன்
அப்படிங்கிறாங்க. கரெக்டா? அதாவது என்ன கூட ஈக்குவேஷன் ஆஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கரெக்டா? ஈங்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதுக்கான ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஈங்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ், எல் அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இண்டக்ஷன் அப்படிங்கிறது, அது இதில் வரக்கூடிய ஐ அப்படிங்கிறது கரண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த கரண்ட் ஐ அட் டைம் டி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபைண்ட் த கரண்ட் ஐக்கான அந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அட் டீங்கிற டைமில் ஐக்கான ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. வேன் இ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப, வேன் இ அப்படிங்கிற அந்த இ வேல்யூ 0 அப்படிங்கிறப்ப ஐக்கான வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனோம். சரியா? இ 0 அப்படிங்கிறப்ப கரண்ட் ஐக்கான வேல்யூவை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ரைட். சொல்யூஷன் பாருங்கள். கிவனில் கொடுத்துக்க அப்படியே எழுதிக்கிட்டேன். இ ஈக்குவல் டு ஈக்குவேஷன் அவங்களே கிவனில் கொடுத்துருக்காங்க. இ ஈக்குவல் டு ஆர்ஐ ப்ளஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி அப்படின்னு கிவனில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரைட். அதை அப்படியே நான் ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே என்ன வந்துருக்குது, எல் டிஐ பை டிடி ப்ளஸ் ஆர்ஐ ஈக்குவல் டு ஈன்னு எடுத்துக்கிறேன். சொல்கிறது புரியுதா? கிவனில் இ ஈக்குவல் டு ஆர்ஐ ப்ளஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இது எப்படி எழுதிக்கிறேன்னா, எல் இன்ட்டு ஃபஸ்ட்டு எல் டிஐ பை டிடி ப்ளஸ் ஆர்ஐ ஈக்குவல் டு இ அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரைட். டிஐ பை டிடிக்கு முன்னாடி என்ன இருக்குது, எல் இருக்கா, எல்லால் டிவைட் பண்ணுறேன். அப்போ டிவைடு எல் போட்டால் இது எல் கேன்சல் ஆகி டிஐ பை டிடி மட்டும் கிடைக்கும். ப்ளஸ் இங்கே எல் நான் டிவைட் பண்ணுறேன்னா ஆர் பை எல் இன்ட்டு ஐ அப்படின்னு வரும். ஈக்குவல் டு இ டிவைடு பை எல் போட்டால் இ பை எல் அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? எல்லால் டிவைட் பண்ணுறேன். இங்கே எல் கேன்சல் ஆகி டிஐ பை டிடி ப்ளஸ் ஆர் பை எல் இன்ட்டு ஐ ஈக்குவல் டு எல்லால் டிவைட் பண்ணுறப்ப இ பை எல் அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னா, பக்கத்தில் பாருங்கள், டிஒய் by dx plus py equal to q அப்படிங்கிற டைப்பில் இருக்கான்னு பாருங்கள். dy by dx plus py equal to q. ஓகே, yக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, i இருக்குது. அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஹியர் yக்கு பதிலாக என்ன வந்துருக்குது, i. அப்படியே இது என்ன இருக்குது, லீனியர் ஃபார்மில் இருக்கா? அப்போ திஸ் இஸ் லீனியர் இன் i அப்படிங்கிறது. ஓகே, திஸ் இஸ் லீனியர் இன் i. ஓகேவா? எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, dy by dx plus py equal to q. ஓகே, yக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்கு, i அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ லீனியர் ஃபார்மில் இருக்குது. அப்போ திஸ் இஸ் லீனியர் இன் y கிடையாது. இங்கே என்ன வந்திருக்குது, yக்கு பதிலாக i. அப்போ திஸ் இஸ் லீனியர் இன் i அப்படிங்கிறது. ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா p வேல்யூ என்னன்னு பாருங்கள், r by l. அப்போ ஹியர் p அப்படிங்கிறது r by l, q அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா e by l. p ஈக்குவல் டு r by l, q ஈக்குவல் டு e by l அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். அப்போ லீனியர் அப்படின்னா உனக்கு தெரியும் சொல்யூஷன் என்ன வரும் உங்களுக்கு, ஐ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஓகே, ஐ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு q இன்டகரல் q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dt ப்ளஸ் c அப்படிங்கிறது சொல்யூஷன். ஓகேவா? அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணுமா, அதான் இங்கே செஞ்சுருக்கிறேன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் p இன்ட்டு, ஓகே, என்ன கேட்குறாங்க, ஐ எப்போ கேட்குறாங்க, டீங்கிற டைமில். சரியா? ஐ எப்போ கேட்குறாங்க, டீங்கிற டைமில். அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இ பவர் இன்டகரல் p இன்ட்டு டிடி அப்படிங்கிறது. கரெக்டாக? p இன்ட்டு டிடி அப்படின்னு போட்டுக்கோ. டீங்கிற டைமில் தானே ஐ கேட்டிருக்காங்க. அப்போ இ பவர் இன்டகரல் p dt. p வேல்யூ என்னன்னு தெரியும், r by l. அப்போ e பவர் இன்டகரல் p வேல்யூ r by l இன்ட்டு dt அப்படிங்கிறது. r by l ரெண்டுமே கான்ஸ்டன்ட், வெளியே கொண்டு வந்துரு. அப்போ e பவர் r by l மட்டும் இருக்கும். இன்டகரல் dt என்ன கிடைக்கும், t. அப்போ e பவர் rt டிவைடு பை l அப்படின்னு. கரெக்டா? இ பவர் இன்டகரலில் ஆர் பை எல்லை வெளியே கொண்டு வந்துரு. அப்போ இன்டகரல் டிடி கிடைக்கும். இன்டகரல் டிடி பண்ண என்ன கிடைக்கும், டி. அப்போ இ பவர் ஆர்டி டிவைடு பை எல் அப்படிங்கிறது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ஓகேவா? ரைட். அப்போ சொல்யூஷன் பாருங்கள். த சொல்யூஷன் இஸ் ஐ இன்ட்டு, ஓகேவா, முன்னாடி ஃபார்முலா படிச்சிருப்போம், ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அந்த மாதிரி. ஆனால் இங்கே ஒய்க்கு பதிலாக என்ன வந்திருக்குது, ஐ வந்திருக்குது. அதனால் என்ன எழுதிக்கிறேன், சொல்யூஷன் ஐ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு டி. கரெக்டா? இன்ட்டு டி. டி மீன்ஸ் இங்கே என்ன ஒரு டிடி. ஓகே, எதை பொறுத்து கேட்குறாங்க, டி போர் டி அட் டைம் டீங்கிறல ஐ கேட்டிருக்காங்க உனக்கு. அப்போ இன்ட்டு என்ன கிடைக்கும், டிடி ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ சொல்யூஷன் ஃபார்முலா நல்லா மைண்டில் வச்சுக்கோ. ஐ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் டிடி ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே, ரைட். ஐ இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் ஆர்டி டிவைட் பை எல் ஈக்குவல் டு இன்டகரல் கியூவோட வேல்யூ இ பை எல் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் ஆர்டி டிவைட் பை எல் இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் டிடி ப்ளஸ் சி அப்படிங்கிறது. சரியா? அப்போ ஐ இன்ட்டு இ பவர் ஆர்டி டிவைட் பை எல் ஈக்குவல் டு இ பை எல் கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வந்துருங்க. இன்டகரல் இ பவர் ஆர்டி டிவைட் பை எல் இன்ட்டு டிடி. அப்போ டீயை பொறுத்து தான் இன்டகரல் பண்ணணும். சரிங்களா? அப்போ ப்ளஸ் சி அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஐ இன்ட்டு இ பவர் ஆர்டி டிவைட் பை எல் ஈக்குவல் டு இ பை எல் அப்படியே வச்சுக்கோ. இ பவர் எக்ஸை இன்டகரல் பண்ண என்ன கிடைக்கும், இ பவர் எக்ஸ்.
ஓகே. அப்போ இ பவர் எக்ஸ் இன்டகல் பண்ணால் இ பவர் எக்ஸ், அப்போ இ பவர் ஆர்டி டிவைட் பை எல் அப்படியே போட்டுக்கோ சரியா. ஆனால் எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது, ஆர்டி டிவைட் பை எல் இருக்கா, அதை திரும்ப என்ன செய்கிற டிஃபரன்ஷியல் பண்ணு, என்ன கிடைக்கும் உனக்கு, ஆர் பை எல் கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோ. டீயை பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அப்போ என்ன கிடைக்கும், ஆர்டி டிவைட் பை எல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஆர் பை எல் கரெக்டுங்களா. இ பவர் எக்ஸை இன்டகல் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான், அப்போ இ பவர் ஆர்டி டிவைட் பை எல். ஓகே, எக்ஸுக்கு பதில் என்ன வந்திருக்குது, ஆர்டி பை எல் அப்படின்னு வந்திருக்கு, அதை டிஃபரன்ஷியல் பண்ண என்ன கிடைக்கும், ஆர் பை எல். அது இன்டகல்ங்கிறப்ப எங்கே எழுதுவா, கீழே எழுதுவியா. அப்போ இ பவர் ஆர்டி டிவைட் பை எல் இந்த டேர்மை இன்டகல் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னா இ பவர் ஆர்டி டிவைட் பை எல் டிவைடு பை ஆர் பை எல் அப்படிங்கிறது புரியுதா. இ பவர் எக்ஸை இன்டகல் பண்ணால் இ பவர் எக்ஸு, திரும்ப என்ன செய்யணும், எக்ஸுக்கு பதில் ஆர்டி டிவைட் பை எல் இருக்கா, அதை டிஃபரன்ஷியல் பண்ணு, அதில் ஆரும் எல்லும் கான்ஸ்டன்ட், டீயை பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அப்போ ஆர்டி பை எல்லை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், ஆர் பை எல் அப்படின்னு அதுதான் இங்கே போட்டிருக்கோம் கரெக்டுங்களா. அப்போ இ பவர் ஆர்டி பை எல் டிவைடு பை ஆர் பை எல் ப்ளஸ் என்ன போடுறோம், சி அப்படின்னு ஓகேவா. ரைட், இப்போ இதில் இந்த எல்லும் இந்த எல்லும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ஐ இன்ட்டு இ பவர் ஆர்டி டிவைட் பை எல் ஈக்குவல் டு இங்கே இ இருக்குது இங்கே ஆர் இருக்குது, அப்போ இ பை ஆர் இன்ட்டு இ பவர் ஆர்டி டிவைட் பை எல் ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஓகே. அப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஐ இன்ட்டு இ பவர் ஆர்டி டிவைட் பை எல் ஈக்குவல் டு இ பை ஆர் இன்ட்டு இ பவர் ஆர்டி பை எல் ப்ளஸ் சி அப்படின்னு ஓகேங்களா. என்ன கேட்குறாங்க அவங்க, இப்போ ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன் ஐக்கான ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கரெக்டுங்களா. ஐக்கான இன்னும் சொல்லணும் ஐக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க, எப்போ கேபிட்டல் இ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப ஓகே. அப்போ வேன் இ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். ஈக்கு 0 அப்படின்னு போட்டிங்கன்னா ஐ இ பவர் ஆர்டி பை எல் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல ஈக்கு 0 போட்டால் இந்த ஃபுல் டேர்ம் என்ன ஆகிடும் உனக்கு 0ன்னு ஆகிடும், ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்குமான்னு பாருங்கள் ஓகேவா. ஐ இ பவர் ஆர்டி பை எல் ஈக்குவல் டு ஈக்கு 0 போட்டால் இந்த ஃபுல் டேர்ம் என்ன ஆகிடும் உனக்கு 0 ஆகிடும், ப்ளஸ் சி, அப்போ என்ன கிடைக்கும், சின்னு மட்டும் கிடைக்கும். அப்போ ஈக்கு 0ன்னு போடுறப்ப ஐ இ பவர் ஆர்டி பை எல் ஈக்குவல் டு சி, நமக்கு தேவை ஐயோட வேல்யூ கரெக்டாக, ஐ வேல்யூ வேணும் அப்படி ஐ மட்டும் தானே வேணும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இ பவர் ஆர்டி பை எல் அப்படிங்கிறது இந்த சைடு கொண்டு வந்துருங்க, என்ன ஆகிடும் ஐ ஈக்குவல் டு சி இ பவர் எக்ஸ் இந்த கொண்டா இ பவர் மைனஸ் எக்ஸ் கரெக்டாக, இ பவர் எக்ஸ் இந்த கொண்டா இ பவர் மைனஸ் எக்ஸ், அப்போ ஐ ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் ஆர்டி பை எல் அப்படிங்கிறது ரிசல்ட் ஓகே. ஐ ஈக்குவல் டு சி இ பவர் மைனஸ் ஆர்டி டிவைட் பை எல் அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன், அதான் அவங்க கேட்டிருக்காங்க ஓகேவா. தேங்க்யூ.